கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகம் மத்தேயு 10வது அதிகாரம் 7 முதல் 15 வரை உள்ள இறைவசனங்கள். நாம் குறிப்பாக 7-8 இறை வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். அப்படி செல்லும் பொழுது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள், நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள், இறந்தோரை உயிர் பெறச் செய்யுங்கள், தொழுநோயாளிகளை குணமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள், கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். இதில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே 12 சீடர்களை அனுப்பும் போதும் 72 சீடர்களை அனுப்பும் போதும் இந்த ஒரே இதை தான் சொல்கிறார். 3 காரியங்களை செய்ய சொல்கிறார். ஒன்று, பரலோகத்தை குறித்த நற்செய்தி, பரலோக ராஜ்யம் நெருங்கி வந்துவிட்டது என்பதை குறித்து நாம் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது அறிவிக்க சொல்கிறாரு. அடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நோயாளிகளை குணப்படுத்துறது 3 ஸ்டெப்பாக சொல்கிறார். ஒன்று, நோயாளிகளை குணமாக்கணும்னு சொல்கிறாரு. அடுத்தது, ஒரு நோய் 2 நோய் எல்லா வகையான நோய்களை குணப்படுத்த வேண்டும் என்பதற்காக என்ன சொல்கிறாரு, தொழுநோயாளிகளை குணமாக்குங்கள். அந்த காலகட்டத்தில் தொழுநோய் என்பது இன்றைய கேன்சர் மாதிரி. இன்றைக்கி கேன்சர்னால் மக்களுக்கு எவ்வளோ ஒரு பயம் இருக்கிறதோ அதே போல் அந்த காலத்தில் தொழுநோய் என்பது அவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு நோயாக இருந்தது. அப்போ நம்ம தலைவலி வயிற்று வலியும் இல்லை, எல்லா நோய்களையும் குணமாக்கணும், கேன்சரையும் குணமாக்கணும். அதோடு நின்று விடக்கூடாது. ஆண்டவர் இன்னொரு கட்டளையும் கொடுக்கிறார், இறந்தோரை உயிர் தெழச் செய்யுங்கள். 3 காரியத்தையும் நம்ம சொல்லி அதை எம்பசைஸ் பண்ணுறார். எவ்வளோ முக்கியம் நோய்களை குணமாக்குவது, எவ்வளோ முக்கியன்றதுக்காக. சாதாரண நோய், பெரிய நோயாக இருந்தாலும் சரி, இறந்து போயிருந்தாலும் சரி, நீங்கள் எழுப்பி விடுங்க அப்படின்னு சொல்கிறார். ஒரு மனிதன் இறந்து போன ஒரு மனிதனை நாம் உயிர்த்தெழ செய்ய வைக்கும் பொழுது கடவுளுடைய நாமம் மகிமை அடைகிறது. கடவுள் நம்ம உண்மையில் ஒரு விட்னஸாக இருக்கிறோம். 3வதாக பேய்களை ஓட்டுங்கள் என்று கூறுகிறார். அப்போது இந்த 3மே திருச்சபை செய்ய வேண்டும், ஒரு ஊழியர் செய்ய வேண்டும். பரலோகத்தை குறித்த நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும், நோய்கள் குணப்படுத்த வேண்டும், பேய்கள் ஓட்டப்பட வேண்டும். இதை நம்ம எந்த ஒரு சுயநலத்திற்காக செய்யக்கூடாதுன்றதான் கடவுள் கடைசியாக சொல்கிறாரு. இலவசமாக பெற்றுக்கொண்டீர்கள், உங்களுடைய சொந்த சக்தியினால் அல்ல, இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார், அந்த சக்தியினால் தான் நம்ம இதெல்லாம் செய்ய முடியும். அதனால் இலவசமாக நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள், இலவசமாக கொடுங்கள். நற்செய்தியை அறிவிக்கிறதுக்கு காசு வாங்கக்கூடாது, அந்த ஒரு எண்ணத்தில் நாம் செய்யக்கூடாது, சுய பெருமைக்காக செய்யக்கூடாது. பரிசுத்தாவியின் கொடைகள் அனைத்தும் திருச்சபையை கட்டி எழுப்புவதற்காக என்று மிக அருமையாக புனித பவுல் 1 கொரிந்தியர் 1:12 அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் கொடைகளை பற்றி சொல்லும்போது சொல்கிறார். பரிசுத்தாவின் கொடைகளை பற்றி சொல்லும் பொழுது இந்த பரிசுத்தாவின் கொடைகள் அனைத்தும் திருச்சபையை கட்டி எழுப்புவதற்காக கொடுக்கப்படுகிறது. நம்முடைய சொந்த சுயநலத்திற்காக அல்ல, நம்முடைய பெருமைக்காக அல்ல. அதனால் எப்பொழுதுமே கடவுள் மேல் உள்ள அன்பினாலும் பிறர் மேல் உள்ள அன்பினாலும் நாம் இந்த காரியங்களை செய்ய வேண்டும். திருச்சபையை கட்டி எழுப்புவது நம்முடைய தலையாய நோக்கமாக இருக்க வேண்டும். ஆமென்.